ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஜூலை 1ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் ஜேபி நாடா chaired the 16th Central Council of Health and Family Welfare in June 2026, held at Vigyan Bhavan, New Delhi. The apex advisory body of the Ministry of Health and Family Welfare, constituted under Article 263 of the Constitution. அதாவது சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து அதோட சேர் பண்ணுறது யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் ஜேபி நாடா. இதோட அபெக்ஸ் அட்வைசரி பாடி வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இது எந்த கான்ஸ்டியூஷன் அண்டரில் வருதுன்னா ஆர்டிகல் 263 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்டரில் வந்து வருது. அந்த கான்ஃபரன்ஸ் அப்போது செவரல் ஹெல்த் கேர் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வேர் லான்ச் டு இம்ப்ரூவ் மெட்டர்னல் ஹெல்த், சைல்டு ஹெல்த், அனீமியா கண்ட்ரோல் அண்ட் எமர்ஜென்சி ஹெல்த் கேர் சர்வீசஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கீ ஹெல்த் இனிஷியேட்டிவ் லான்ச்டு என்னன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து சமக்ரா சிசு பால் ஸ்வஸ்தியா கர்யாக்ரம். அதாவது சமஸ்க்ரா அப்படிங்கிறது வந்து முழுமையான, சிசு அப்படிங்கிறது குழந்தை, பல் அப்படிங்கிறது குழந்தைகள், ஸ்வஸ்தியா அப்படிங்கிறது ஆரோக்கியம், கர்யாக்ரம் அப்படிங்கிறது திட்டம், முழுமையான குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். இது என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா, ப்ரொவைட்ஸ் ஹோம் பேஸ்டு ஹெல்த் கேர் ஃபார் சில்ட்ரன் ஃப்ரம் பர்த் டு 5 years. அதாவது 5 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஹோம் பேஸ்ட் ஹெல்த் கேர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் அட் ரிஸ்க் நியூ பார்ன்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து, அதாவது நியூ பார்ன் வந்து அட் ரிஸ்கில் பிறந்திருப்பாங்கள அவங்களுக்கு அப் டு 9 ஹோம் விசிட் வந்து ஃபஸ்ட் 42 days, பிறந்த குழந்தைங்க வந்து 42 நாளுக்குள்ளே 9 டைம் வந்து ஹோம் விசிட் வந்து போயிருப்பாங்க அட் ரிஸ்கில் பிறந்தவங்களுக்கு. வியூனரபிள் சில்ட்ரன் அப்படி அவங்களுக்கு வந்து அப் டு 8 விசிட் டில் 3 years, 3 வருஷம் வரைக்கும் 8 விசிட் வந்து போயிருப்பாங்க. So the Samaskra Shishu Bal Swasthya Curriculum integrates home-based newborn care and home-based of young child. அதுதான் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஏஎம்பிஏ, அதாவது இதோட இயர்லியர் நேம் வந்து பார்த்திங்கன்னா அனிமியா முகுத் பாரத் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ புதுசாக வந்து இதுக்கு நேம் மாற்றிருக்காங்க. நியூ நேம் வந்து அனிமியா முகுத் பாரத் அபியான். அனிமியா அப்படிங்கிறது இரத்த சோகை, முகுத் அப்படிங்கிறது விடுபட்ட, பாரத் அப்படிங்கிறது இந்தியா, அபியான் அப்படிங்கிறது திட்டம். ஸோ இரத்த சோகை விடுபட்ட இந்தியா திட்டம், அதாவது இந்தியாவில் வந்து இரத்த சோகை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. ஸோ டு ஸ்ட்ரென்தன் அனிமியா ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். இயர்லியர் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா 6x6x6 இருந்துச்சு. இப்போ நியூ ஸ்ட்ராட்டஜி வந்து 7x7x7 வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து இயர்லியராக T3 அப்படிங்கிறத டெஸ்ட்டு ட்ரீட் டாக் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ புதுசாக வந்து T4 வந்து வந்திருக்கு. அதாவது டெஸ்ட் ட்ரீட் டாக் அண்ட் ட்ராக் அப்படிங்கிறதும் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ட்ரீட் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க டாக் பண்ணுவாங்க. இப்போ புதுசாக வந்து அவங்கள ட்ராக் பண்ணுறதுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. டிஜிட்டல் மானிட்டரிங்கும் கொண்டு வந்திருக்காங்க. ட்ராக்கிங் வில் பி டன் த்ரூ, அதை இந்த டிஜிட்டல் மானிட்டரிங் யூஸ் தான் பண்ணுவாங்க. என்னென்னா ஜனனி அப்படிங்கிறது ஒன்று, அப்புறம் யூவின் அதாவது யூனிவர்சல் இம்யூனைசேஷன் வின் அப்படிங்கிறது, அப்புறம் ஆர்பிஎஸ்கே அதாவது ரஸ்திரிய பால் ஸ்வஸ்தியா கரிக்ரம், அதை வச்சு பண்ணுவாங்க யூஸிங் ஒன் காமன் ஏஎம்பி போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல்லாம் வச்சு தான் அவங்கள வந்து ட்ராக் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சுமன் ரோடு மேப் 2030 அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சுரக்ஷித் மாற்றிவ ஆஷ்வாசன். சுரக்ஷித் அப்படிங்கிறது பாதுகாப்பான, மாற்றிவா அப்படிங்கிறது தாய்மை, ஆஷ்வாசன் அப்படிங்கிறது உறுதி, அதாவது பாதுகாப்பான தாய்மைக்கான உறுதி திட்டம். அதுதான் இந்த சுரக்ஷித் மாற்றிவ ஆஷ்வாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணால் ரெடியூஸ் மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேஷியோ டு பிலோ 70 per 1 lakh லைவ் பர்த்ஸ் பை 2030. அதாவது என்னன்னா 2030க்குள்ள 1 லட்சம் அந்த
டெலிவரி பண்ணுவாங்கள்ல அந்த தாய்மார்களில் வந்து 70 பேராக வந்து குறைக்கணும். அதாவது ரொம்ப இறப்பு விதம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து இந்த ரோட் மேப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் 130 districts across 13 ஹை ஃபோக்கஸ் ஸ்டேட்ஸ். 13 ஸ்டேட்ஸில் வந்து 130 டிஸ்ட்ரிக்ஸை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நேஷ்னல் ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் 2026 வந்து கொண்டு வந்திருக்காங்க. டு கிரியேட் அ யூனிஃபார்ம் ஆம்புலன்ஸ் சிஸ்டம் அக்ராஸ் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ். எல்லா ஸ்டேட்ஸ் யூடிலையும் வந்து யூனிஃபார்ம் ஆம்புலன்ஸ், ஒரே மாதிரியான ஆம்புலன்ஸ் சர்வீசஸை வந்து கொண்டு வரதுக்காக இது லான்ச் பண்ணியிருக்காங்க. National Ambulance Service 2026 includes GPS-based ambulance tracking, GIS mapping and integration with emergency number 112. ஸோ அந்த எமர்ஜென்சி நம்பர் வந்து 112 வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஜிபிஎஸ் வந்து வச்சுருப்பாங்க ட்ராக் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஜிஐஎஸ்ஐ மேப்பிங் வந்து இருக்கும். ஓகேவா? மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட யூனியன் மினிஸ்டர் ஜெகத் பிரகாஷ் நாடா, அவங்களோட கான்ஸ்டிடுவன்சி ராஜ்யசபா குஜராத். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து அனுப்பிரியா பட்டேல், அவங்களோட கான்ஸ்டிடுவன்சி மிர்சாப்பூர் உத்தரப்பிரதேஷ். அடுத்து இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க ஜாதவ் பராட்டாபாரோ கன்பட்ராவ், கான்ஸ்டிடுவன்சி வந்து புல்தானா மகாராஷ்டிரா. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரிலீஸ்டு 4 பப்ளிகேஷன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அதாவது எஸ்டிஜி அப்போ வந்து 4 பப்ளிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். த பப்ளிகேஷன் வேர் ரிலீஸ்டு ஆன் த அக்கேஷன் ஆஃப் த 20th ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. அதாவது 20வது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அப்போ இது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. தீஸ் ரிப்போர்ட்ஸ் ஷோ India's progress in social, economic and environmental development using the National Indicator Framework. அதாவது நேஷ்னல் இண்டிகேட்டர் ஃப்ரேம்ஒர்க்கை வந்து யூஸ் பண்ணி இந்தியாவோட ப்ராக்ரஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணுறது தான் இந்த ரிப்போர்ட். ஓகே, எஸ்டிஜி அப்படிங்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அந்த கோல்ஸில் வந்து தீஸ் ஆர் 17 குளோபல் கோல்ஸ் அடாப்டட் பை 193 யுனைடெட் நேஷன் மெம்பர் கண்ட்ரீஸ் இன் 2015. அதாவது 2015 யுனைடெட் நேஷன் மெம்பரோட கண்ட்ரி வந்து 193. அவங்க எல்லாருமே சேர்ந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து 17 வந்து இருக்கணும்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டார்கெட் இயர் வந்து 2030. ஸோ வந்து NIF நேஷ்னல் இண்டிகேட்டர் ஃப்ரேம்ஒர்க் இஸ் யூஸ்டு டு மெஷர் இந்தியாஸ் ப்ராக்ரஸ் இன் அச்சீவிங் த 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ இந்த NISஓட யூஸை என்னென்னா இந்தியா வந்து இந்த 17 எஸ்டிஜியை வந்து அச்சீவ் பண்ணுதா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது. ஸோ இதை டெவலப் பண்ணது யாருன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் நித்தி ஆயோக், யூஎன் ஏஜென்சிஸ், வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. ஸோ NIF 2026 contains 277 national indicators covering all 17 sustainable development goals. ஸோ மொத்தமாக எத்தனை இண்டிகேட்டர் இருக்குன்னா 2026 277 நேஷ்னல் இண்டிகேட்டர் வச்சு தான் இந்த 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 4 பப்ளிகேஷன்ஸ் என்னென்ன பப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி நேஷ்னல் இண்டிகேட்டர் ஃப்ரேம்ஒர்க் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் 2026 shows India's progress towards all 17 SDGs. அடுத்து ரெண்டாவது பப்ளிகேஷன் வந்து டேட்டா ஸ்னாப்ஷாட் ஆன் SDG NIF ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் 2026, a short handbook version of quick reference for SDGs NIF 2026 with metadata. ஃபோர்த் வந்து transforming lives, India's achievements under the people dimension of SDGs. அதாவது இது SDG 1 to SDG 5க்காக வந்து transforming lives அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ SDG NIF ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் 2026 வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா சோஷியல் ப்ரொடக்ஷன் கவரேஜ் வந்து 2016 22% இருந்தது. 2026 65.3% வந்து இருக்கு. மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேஷியோ வந்து
122 இருந்தது 87 per 1 lakh லைவ் பேர்ட்ஸாக மாறி இருக்கு. செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் வந்து 896 இருந்தது 918 வந்து இருக்கு per 1000 மேல் பேர்ட்ஸுக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ 6.1% இருந்து 3.1% குறைஞ்சிருக்கு. ஜெண்டர் பார்ஷியாலிட்டி வந்து 48.7% இருந்து 51.3% மாறி இருக்கு. பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் வந்து 4,32,564 இருந்தது 4,91,864 போயிருக்கு. அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் 1,40,364 3,61,794 இருக்காங்க. ஃபிஷ் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் வந்து 47 105 இருக்குது. ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி 64.04 இருந்தது 193.36 வாட்ஸ் கேப்டியாவாக வந்து இருக்குது. வேஸ்ட் ரீசைக்ளிங் பிளான்ஸ் வந்து 829 இருந்தது 3223 வந்து மாறி 236 மாறி இருக்கு. ராம்சார் சைட் ரேஷியோ ஏரியா வந்து 4.15% to 8.66% வந்து இருக்காங்க. இன்டர்நெட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 302.36 மில்லியனாக இருந்தது 969.10 மில்லியனாக, அதாவது மோர் தென் ட்ரிபிள்டு வந்து ஆயிருக்கு. டேட்டா ஸ்னாப்ஷாட் ஆன் எஸ்டிஜி என்ஐஎஃப் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் 2026 இஸ் அ ஹேண்ட்புக் வெர்ஷன் ஆஃப் த எஸ்டிஜி என்ஐஎஃப் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். இது என்ன சொல்லுதுன்னா, இட் ப்ரெசன்ட்ஸ் நேஷ்னல் லெவல் எஸ்டிஜி டேட்டா இன் கன்சைஸ் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபார்மேட்டில் வந்து இது கொடுக்குது. அடுத்து எஸ்டிஜி என்ஐஎஃப் 2026 வித் மெட்டா டேட்டா ப்ரொவைட்ஸ் 277 எஸ்டிஜி இண்டிகேட்டர்ஸ் அலாங் வித் டெஃபினிஷன்ஸ் டேட்டா சோர்ஸஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் வந்து கொடுக்குது. இந்த மெட்டா டேட்டா அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் அபவுட் த டேட்டா இன்க்ளூடிங் இட்ஸ் டெஃபினிஷன் சோர்ஸஸ் அண்ட் கால்குலேஷன் மெத்தட். SDG ஓட bulletin titled Transforming Lives India's Achievements under the People Dimension of the SDGs highlights India's progress in SDG 1 to 5. இது என்னன்னா, the people dimension covers no poverty, zero hunger, good health, quality education and gender equality வந்து இது டைமென்ஷன் வந்து பண்ணுது. The SDG bulletin is aligned with the 5 P's of the 2030 agenda. அதாவது 5P என்னென்னா people, planet, prosperity, peace and partnerships. Before SDGs, the world followed the Millennium Development Goals from 2000 to 2015. ஓகேவா? ஸோ அதாவது இந்த எஸ்டிஜிக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இது 2000 இருந்து 2015 வரைக்கும். ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் வந்து இண்டிபெண்ட் சார்ஜ், அதாவது இந்த இதுக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் மட்டும்தான் இருக்காங்க, யூனியன் மினிஸ்டர் கிடையாது. யாருன்னா ராவோ இந்தர்ஜித் சிங், கான்ஸ்டிடுவன்சி குருகிராம், ஹரியானா. நெக்ஸ்ட் நியூஸ், PM ஃபேமிலி கேர் ட்ராக்கர் பைலட் ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச்டு ஆன் 28 ஜூன் 2026. அதாவது PM ஃபேமிலி கேட் ட்ராக்கர் அப்படிங்கிற ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பைலட் பேசிஸில். த ப்ராஜெக்ட் எய்ம்ஸ் டு ஐடென்டிஃபை எலிஜிபிள் பெனிஃபிஷரிஸ் அண்ட் என்ஷூர் தே ரிசீவ் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆன் டைம். அதாவது கரெக்டான பெனிஃபிஷரியை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கவர்மெண்ட்டோட வெல்ஃபேர் ஸ்கீம் அவங்களுக்கு கரெக்டாக போய் சேர்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. எங்கன்னா காந்தி நகர், குஜராத்தில். ஸோ PMFCT மானிட்டர்ஸ் என்னென்ன பண்ணுதுன்னா, ஹெல்த், nutrition, education and welfare benefits of the children, covers children from pregnancy to 18 years of the age வரைக்கும் வந்து இது கவர் பண்ணுது. எவ்ரி சைல்டு வில் ரிசீவ், ஒரு சைல்டு வந்து யூனிக் ஐடி லிங்க்டு டு பர்த் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது பர்த் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட ஒரு யூனிக் ஐடி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் ஐடி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ PM ஃபேமிலி கேர் ட்ராக்கர் இன்டிகிரேட்ஸ் பர்த் அண்ட் டெத் registration with government databases. ஸோ கவர்மெண்ட் டேட்டா பேஸஸில் வந்து பர்த்துக்கும் டெத் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு தான் இது கொண்டு வந்திருக்காங்க. The platform generates alerts and provides a digital health passport. The pilot project aims to improve direct benefit transfer and welfare delivery.
So during the launch, health passports were issued and polio drops were administered to children. Nutrition kits distributed to pregnant women, lactating mothers and children. First phase of PM E-bus சேவா இன்டிகிரேட்டட் இன் காந்தி நகர். அதாவது காந்தி நகரில் வந்து ஃபஸ்ட்டு பேஸான பிஎம் ஓட இ-பஸ் சேவா வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து 14 டிஜிட் இருக்கிற ஒரு யூனிக் டிஜிட்டல் ஹெல்த் ஐடி. இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா செப்டம்பர் 2021. ஸோ இது வந்து எது அண்டரில் வருதுன்னா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அண்டரில் வருது. ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட யூனியன் மினிஸ்டர் வந்து அமித்ஷா, அவங்களோட கான்ஸ்டியூன்சி காந்தி நகர் குஜராத். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து நித்யானந்த ராய், அவங்களோட கான்ஸ்டியூன்சி உஜிராப்பூர் பீகார். இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்து பாண்டி சஞ்சய் குமார், கரீம் நகர் தெலுங்கானா. நெக்ஸ்ட் நியூஸ், யூனியன் கேபினெட் சேர்டு பை PM நரேந்திர மோடி அப்ரூவ்டு அண்ட் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 30,000 crore for the National Investment and Infrastructure Fund. அதாவது நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுக்கு அடிஷ்னலாக 30,000 கோடி வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா நரேந்திர மோடி வந்து பண்ணியிருக்காரு. ஸோ வித் திஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டோட்டல் கமிட்மெண்ட் டு NIIF இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 30,000 crore to 60,000 crore. இந்த 30,000 ரூபாய் அடிஷ்னலாக கொடுக்கறதுனால டோட்டலாக இந்த ஸ்கீமுக்கு வந்து 60,000 கோடி வந்து டோட்டல் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் plans to launch additional bilateral funds during financial year 2027-28 to financial year 2029-30. So NIIF அப்படிங்கிறது government backed investment fund that mobilize money for developing infrastructure projects. அதாவது இந்தியாவில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக மணியை எல்லார்கிட்டேருந்து வந்து மொபைலைஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கிற ஒரு கம்பெனி மாதிரி, அதான் நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. ஸோ இது வந்து இந்தியாவோட சாவர்ஜின் ஆங்கர்டு ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாவர்ஜின் ஆங்கர் ஃபண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் பேக்கடு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு இன் விச் த கவர்மெண்ட் ஆக்ட்ஸ் அஸ் த ஆங்கர் இன்வெஸ்டர் டு அட்ராக்ட் other investors. ஸோ சாவர்ஜின் ஆங்கர்ட் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னா அரசால் ஆதரிக்கப்படும் முதலீட்டு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளாக இப்போது ஒரு நமக்கு வந்து கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு ஃபண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதில் கவர்மெண்ட் வந்து 49% ஆஃப் மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுது. ரிமைனிங் 51% ஆஃப் மணி வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸு, இப்போ பென்ஷன் ஃபண்ட்ஸ் வாங்குறவங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு ட்ரஸ்ட், அதாவது கான்ஃபிடென்ஸ் வந்து வரும். ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, சேஃபாக இருக்கும்னு நினச்சிட்டு மற்றவங்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த சாவர்ஜின் ஆங்கர்ட் ஃபண்டுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆச்சுன்னா 2015. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ணுதுன்னா இதில் 49% வந்து ஹோல்ட் பண்ணுது. ஸோ 4 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இந்த NIIFல என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, ப்ரைவேட் மார்க்கெட்ஸ் ஃபண்டு, ஸ்ட்ராட்டஜிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு, இந்தியா ஜப்பான் ஃபண்டு வந்து இருக்காங்க. ஸோ NIIF கரண்ட்லி மேனேஜஸ் கேபிட்டல் கமிட்மெண்ட் ஆஃப் அபவுட் 40,000 crore and returned nearly 12,000 crore to investors through portfolio exits. Also advise central and state governments on public private partnership projects. என்னன்னா கரண்ட் கேபிட்டல் வந்து 40,000 ரூபாய் வரைக்கும் 40,000 கோடி வந்து வரைக்கும் பர்ஃபார்ம் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? அதில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டருக்கு வந்து நியர்லி 12,000 கோடி வந்து கொடுக்குறாங்க. அதுதான் வந்து இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆல்சோ அட்வைசஸ் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் ப்ரைவேட் ப்ராஜெக்ட்ஸ் அதுவும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? NIIF ஓட MD and CEO சஞ்சீவ் அகர்வால், ஹெட் குவார்ட்டர் மும்பை மகாராஷ்டிரா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து 2015. Next news, Office of the Principal Scientific Advisor to the Government of India in partnership with Data Security Council of India launched the Technology Readiness Level Compass Platform. அதாவது ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசரும் டேட்டா செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்காகனா டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் காம்பஸ் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு.
ஸோ இந்த டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஏதாச்சும் புதுசாக ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதை வந்து பப்ளிக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த டெக்னாலஜி ரெடினஸ் லெவல். அதாவது இப்போது புதுசாக வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஏதோ ஒரு டெவலப் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு டெக்னாலஜியை. அது வந்து கவர்மெண்ட் என்ன யோசிக்கணும்னா, அதுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இது ஒரு நல்ல டெக்னாலஜியா, இது வந்து கரெக்டான ஐடியாவா, ஸோ இது வந்து பப்ளிக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் இந்த டெக்னாலஜி ரெடினஸ் லெவல். இதை யார் லான்ச் பண்ணுறாங்கன்னா, ப்ரொஃபஸர் அஜய்குமார் சித். அதாவது இவங்க வந்து பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ டிஆர்எல் கம்பஸஸ் இனிஷியலி ஃபோக்கஸஸ் அந்த எதை வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஹெல்த் கேர், பேராசிட்டிக்கல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேரை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ த TRL campus adapts the internationally accepted 9 level TRL scale for the India's reaches ecosystem platform, serves as a common national standard for evaluating technologies seeking public funding. அதாவது அந்த டெஸ்ட் பண்ணி இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா, செய்யுதா, பப்ளிக் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த லெவல் வச்சு வந்து பிரிப்பாங்களே. ஸோ டோட்டலாக வந்து அது 9 லெவல் இருக்குது. அதாவது TRL1 அப்படிங்கிறது அப்படின்னா பேசிக் ஐடியா அந்த மாதிரி இருக்குது. TR5 அப்படிங்கிறது ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணது. TR9 அப்படின்னா தான் ஃபுல்லாக வந்து அது டெஸ்ட் பண்ணியாச்சு, ஸோ பப்ளிக் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறது. டோட்டலாக வந்து இந்த 9 லெவல் TRL ஸ்கேலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ TRL சப்போர்ட்ஸ் எதை சப்போர்ட் பண்ணுதுன்னா அனுஷக்தன் நேஷனல் ரீசர்ச் ஃபவுண்டேஷன் அண்ட் த ரீசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் ஃபண்டை வந்து இது சப்போர்ட் பண்ணுது. ஓகே, the platform initially focuses on the healthcare, paracetamol and software sectors. OPSA, அதாவது Office of the Principal Scientific Advisor, signed an MOU with the DSCI for technology readiness assessment, capability mapping and technology radar development. Next news, Ministry of Corporate Affairs signed an MOU to launch the Corporate Mitra Scheme. அதாவது Corporate Mitra Scheme வந்துட்டு லான்ச் பண்ணுறதுக்காக Ministry of Corporate Affairs வந்து IIT மெட்ராஸ், IIT Pravastek, Swayam Plus, ICAI Institute of Chartered Accountants of India, ICSI Institute of Company Secretariat and ICMAI Institute of Cost Accountants of India கூடலாம் வந்துட்டு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்ப்பரேட் மித்ரா ஸ்கீம் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா யூனியன் பட்ஜெட் 2026-2027 அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்ப்பரேட் மித்ரா அப்படின்னா என்னென்னா, இந்த MSMEலாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கைடு, அதாவது அட்வைசர் வந்து அட்வைஸ் கொடுக்கறது தான் இவங்க கார்ப்பரேட் மித்ரா. ஸோ இவங்க வந்து ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனலாக வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ த ஸ்கீம் எய்ம்ஸ் டு கிரியேட் trained corporate mithras to support MSMEs. The training includes 150 hours of online learning through Swayam Plus. ஸோ Swayam Plus மூலமாக 150 hours ஆன்லைன் லேர்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலமாக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. The program also includes a 6 months internshipம் இருக்குது. The scheme is open to Indian nationals below 30 years who are graduates or final year student. The course fee is 3,000 ப்ளஸ் GST. ஸோ 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டும் வந்து இதில் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கீமுக்கான கோர்ஸ் ஃபீ வந்து 3,000 ப்ளஸ் GST. 50% ஃபீ கன்செஷன் இஸ் அவைலபிள் ஃபார் உமன் அண்ட் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், ஹிமாலயன் ரீஜியன்ஸ், அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட் அண்ட் லக்ஷத்வீப். ஸோ இந்த 4 ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து 50% ஃபீ கன்செஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அதாவது டிஸ்கவுண்ட் மாதிரி. ஸோ சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் வில் ரிசீவ் த கார்ப்பரேட் மித்ரா சர்டிஃபிகேஷன். ஸோ அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. இது எது மூலமாக இவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், ஸ்வயம் ப்ளஸ், ICAI, ICSI, ICMAI அந்த வெப்சைட் மூலமாக இவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு
Next news, Union Minister Piyush Goyal visited the United Kingdom from 25-27 June 2026. ஸோ யூகேக்கு வந்து விசிட் போயிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த இந்தியா யூகே காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் அண்ட் டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன். ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இது எப்போ இந்த எஃபெக்ட் வரப்போகுதுன்னா 15th July 2026 லேருந்து எஃபெக்டிவ்க்கு வந்து வரப்போகுது. பிஎஸ் கோயல் வந்து ஹெல்ட் அ பைலேட்ரல் மீட்டிங் வித் பீட்டர் கேல், யூகே செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் பிஸ்னஸ் அண்ட் ட்ரேட். ஸோ அவங்க கூட வந்து பைலேட்ரல் மீட்டிங் வந்து வச்சுருக்காங்க. So Goyal received the Special Award for Exceptional Leader in Elevating India-UK Relations. The award was presented by the India Global Forum during the 10th UK India Awards 2026. ஸோ இவங்களுக்கு வந்து கோயலுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டுனா எக்ஸ்பென்ஷனல் லீடர்ஷிப் இன் எலிவேட்டிங் இந்தியா யூகே ரிலேஷன்ஸ். ஸோ இந்த அவார்டு எப்போ கொடுத்துருக்காங்க, யார் வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னா இந்தியன் குளோபல் ஃபாரம் டியூரிங் த 10th UK இந்தியா அவார்ட்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பியூஷ் கோயல் லான்ச்டு த யூகே இந்தியா CETA பிஸ்னஸ் யூட்டிலைசேஷன் மேனுவல் அப்படிங்கிறதுல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. த மேனுவல் வாஸ் டெவலப்டு பை த யூகே இந்தியா பிஸ்னஸ் கவுன்சில் இன் பார்ட்னர்ஷிப் வித் HSBC இந்தியா. இதை ஆர்கனைஸ் பண்ணுறது FICCI சப்போர்ட்டட் பை UKIBC. ஸோ இதில் CETA அப்படின்னா என்னென்னா, இது காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்தியாவும் வந்து யூகே 2 கண்ட்ரி வந்து இருக்குது. இந்தியா என்ன சொல்லுதுன்னா, எங்கள் கிட்ட பிஸ்னஸ் வந்து நம்ம 2 பேரும் வந்து பிஸ்னஸ் வந்து ஈஸி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ யூகே வந்து சரி ஓகே அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்போ 2 கண்ட்ரிஸ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்கள்ல, அதுதான் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ இந்த காம்ப்ரஹென்சிவ் CETAக்கு முன்னாடி இந்தியாவும் யூகே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கள்ல, அப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், ஒரு ஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து 100 rupees இருந்துச்சுன்னா அதுக்கு டேக்ஸ் வந்து 20 rupees வந்து இருக்கும். ஸோ யூகேயில் வந்து வாங்குறவங்க வந்து 120 rupees வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஆஃப்டர் CETAக்கு அப்புறம் வந்து அதே ஷர்ட் வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் டேக்ஸ் வந்து 5 ரூபாய் இல்லைன்னா 0 கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் யூகே பையர் எவ்வளோ கொடுப்பாங்க, 105 ரூபா. ஸோ இந்த டேக்ஸ் ரெடியூஸ் ரிமூவ் வந்து பண்ணுறது தான் இந்த CETAவோட வேலை. ஓகேவா. அப்புறம் இந்தியா யூகே வந்து பைலேட்ரல் ட்ரேடு வந்து ரீச் பண்ணியிருக்கு. எவ்வளோனா GBP 47.9 billion by Q4 2025. It is approximately $56 to 60 billion. India UK bilateral trade recorded a 10% increase compared to previous year. ஸோ போன வருஷத்தை விட 10% வந்து உங்கள் ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில ட்ரேடு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியா will deploy 1000 advisory personnel to support businesses in implementing CETA. India UK CETA is expected to increase annual bilateral trade by GBP 25.5 billion. வந்து 25.5 பில்லியன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ வந்து ட்ரேடு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்டர் CETA எலிஜிபிள் இந்தியன் ப்ரொஃபஷனல் வந்துட்டு will receive a 5-year exemption from UK's social security contributions. ஸோ அங்கே இந்தியா மக்கள் இருப்பாங்களா யூகேல, அவங்களுக்கு வந்துட்டு 5-year exemptions வந்து கொடுக்குறாங்க அந்த டேக்ஸுக்கு. ஸோ அதுக்கப்புறம் HSBC அந்த பேங்க்கும் டெலாய்ட் அப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் இவங்க 3 பேர் வந்து G2B மீட்டிங் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இந்தியா யூகே பார்ட்னர்ஷிப் ஹேஸ் எக்ஸ்பேண்டட் டு டெக்னாலஜி, சாவர்ஜன் AI, கிரிட்டிக்கல் மினரல்ஸ், டிஃபென்ஸ் அண்ட் க்ளீன் எனர்ஜிக்காக வந்து எக்ஸ்பேன்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிர்மிங் யூகேவும் குஜராத் இந்தியா. ஓகே. அதாவது இந்த பார்ட்னர்ஷிப் எங்கெங்கே நடக்க போகுதுன்னா, இந்தியா யூகே வந்து அந்த டெக்னாலஜி சாவர்ஜன் ஏஎல்லாம் இருக்குல்ல, இது எங்கே நடக்க போகுதுன்னா யூகேயில் பிர்மிங்ஹம்லேயும் இந்தியாவில் குஜராத்லேயும் அப்புறம் யூகேயில் வந்து மான்செஸ்டர்லேயும் இந்தியாவில் வந்து மகாராஷ்டிராலேயும் வந்து நடக்க போகுது. நெக்ஸ்ட் நியூஸ், Indian Navy participated in the 30th
edition of Rim of the Pacific exercise RIMPAC 2026, the world largest multinational maritime warfare exercise. அதாவது RIMPAC அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் வந்து இருக்குது. அது 30வது எடிஷனில் இந்தியன் நேவி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடக்குதுன்னா ஜாயிண்ட் பேஸ் பேர்ல் ஹார்பர் ஹிக்கம் ஹவாய் யூஎஸ்ஏல நடக்குது. எந்த கண்ட்ரி ஹாஸ்ட் பண்ணுதுன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோட நேவி அண்டர் த யூஎஸ் பசிபிக் ஃப்ளீட். இதோட டியூரேஷன் வந்து 24th ஜூன்லேருந்து 31st ஜூலை 2026 வரைக்கும். இதுக்கான தீம் வந்து பார்ட்னர்ஸ் இன்டிகிரேட்டட் அண்ட் ப்ரிப்பேர்டு. இதில் வந்து 30 நேஷன்ஸ், 30+ வார்ஷிப்ஸ், 5 சப்மரைன்ஸ், 206+ ஏர்க்ராஃப்ட் அண்ட் 30,000 பர்சனல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த ரிம்பேக் 2026ல். ஸோ வைஸ் அட்மைரல் ஜெஃப்ரி டி ஜப்லான் இஸ் த கம்பைன்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் கமாண்டர் ஆஃப் த ரிம்பேக் 2026. ஸோ அதோட டாஸ்க் ஃபோர்ஸ் கமாண்டராக வந்து ஜெஃப்ரி டி ஜப்லோன் வந்து வராங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிம்பேக் வந்து எப்போ ஃபஸ்ட்டு கண்டக்டட் ஆச்சுன்னா 1971ல். ஸோ இந்தியா வந்து அதோட பெர்மனன்ட் பார்ட்டிசிபெண்ட்டாக வந்து 2014ல் வந்து ஆயிருக்காங்க. த எக்ஸசைஸ் இன்க்ளூட்ஸ் ASW, ஏர் டிஃபென்ஸ், tactical missile exercises, HADR, counter pricing, MCM, EOD and diving and salvage operations. இதெல்லாம் வந்து அந்த எக்ஸசைஸில் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ். அடுத்து இந்தியன் நேவியோட சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் யார்னா அட்மைரல் கிருஷ்ணா சுவாமிநாதன். ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லி. எஸ்டாப்ளிஷ்ட் 1950. மோட்டோ வந்து ஷாம் நோ வர்ணா. நெக்ஸ்ட் நியூஸ். பே லோக்கல் இந்தியாஸ் cross-border payments platform launched Google Pay card payments on its international payment gateway. ஸோ பேமெண்ட் கேட்வேனா என்னென்னா, பேமெண்ட்னா நமக்கு தெரியும் அமௌண்ட், கேட்வே அப்படிங்கிறது ஒரு நுழைவாயில் சொல்லுவாங்கள்ல அது. ஸோ இப்போது நம்ம வந்து அமேசானில் ஏதாவது ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு யூபிஐயோ இல்லை டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ வந்து தேவைப்படுது இல்லை, ஏன்னா கூகுள் பே இந்த மாதிரி தேவைப்படுது. அதுதான் வந்து பேமெண்ட் கேட்வே அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த பேமெண்ட் கேட்வேல வந்து பே குளோபல் யூஸ் பண்ணி வெளிநாட்டில் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை லான்ச் பண்ணது வந்து கூகுள் பே கார்ட் பேமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. So the initiative enables Indian merchants to reach over 1 billion customers across 90+ countries, aims to increase merchant activations by 40%. ஓகேவா? ஸோ இதில் வந்து 1 billion customers வரைக்கும் வந்து அக்ராஸ் 90+ கண்ட்ரீஸில் வந்து ரீச் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவேஷன்ஸ் வந்து பை 40% வந்து இருக்குது. ஸோ பேக் லோக்கல் வாஸ் ஃபவுண்டட் இன் 2021. இதோட ஹெட் குவார்ட்டர் பெங்களூர், கர்நாடகா. இது ஆத்தரைஸ்ட் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அஸ் அ பேமெண்ட் அக்ரிகேட்டர். ஆப்பிள் பே இஸ் ஆல்ரெடி லைவ் ஆன் த பேக் லோக்கல் பிளாட்ஃபார்ம். ஸோ த பிளாட்ஃபார்ம் சப்போர்ட்ஸ் பேமெண்ட்ஸ் இன் 60+ லோக்கல் கரன்சிஸ். ஓகே, இது வந்து 60+ லோக்கல் கரன்சிஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. த மேஜர் டார்கெட் மார்க்கெட்ஸ் இன்க்ளூட் USA, UK, ஆஸ்திரேலியா, கனடா, UAE, சிங்கப்பூர் அண்ட் வெஸ்டர்ன் யூரோப். நெக்ஸ்ட் நியூஸ். Kakinada Cooperative Town Bank, urban cooperative bank in Andhra Pradesh, achieved Tier 3 status under RBI norms. This happened after its total deposit crossed 2,000 crore. Bank also reported zero net not performing assets. அதாவது டயர் 3 ஸ்டேட்டஸை வந்துட்டு ஆந்திர பிரதேஷில் இருக்கிற காக்கிநாடா கோஆப்ரேட்டிவ் டவுன் பேங்க் வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பிஐயோட கிளாஸிஃபிகேஷன் படி ஒரு அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து டயர் 1 ஸ்டேட்டஸை அச்சீவ் பண்ணணும். அதில் வந்து டெபாசிட் பிலோ 100 crore கீழே வந்து பண்ணியிருந்துருக்கணும். டயர் 2வாக இருந்துச்சுன்னா டெபாசிட் வந்து 100 crore இருந்து 1000 crore வரைக்கும் இருக்கணும். டெபாசிட் 3 வந்து
1000 crore-லேருந்து 10,000 crore வரைக்கும் வந்து இருக்கணும். ஸோ இப்போது இந்த பேங்க்கில் காக்கிநாடா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வந்து 2000 crore வரைக்கும் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு Tier 3 ஸ்டேட்டஸை RBI வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிகேம் த செகண்ட் லார்ஜஸ்ட் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இன் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேசில் வந்து இது 2வது அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்காக இருக்குது. டோட்டல் பிஸ்னஸ் எவ்வளோ க்ராஸ் ஆகிருக்குன்னா 2040 crore வந்து க்ராஸ் ஆகிருக்கு. இந்த பேங்க் வந்துட்டு நான் பர்ஃபார்மிங் அசட், அதாவது ஜீரோ நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்டை வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆச்சுன்னா 40 years ஆகும் இன் ஆந்திர பிரதேஷ். இது எதை கவரேஜ் பண்ணுதுன்னா ஈஸ்ட் கோதாவரி, காக்கிநாடா, கோனாசீமா அண்ட் விசாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து கவர் ஆகுது. மொத்த பிரான்ச்சஸ் வந்து 18 இருக்குது. ஏடிஎம் வந்து 8. பிரான்ச் எக்ஸ்பென்ஷன்ஸ் வந்து நியூ பிரான்ச்சஸ் அட் சமல்காட் அண்ட் பித்தாபுரம். ஃபியூச்சர் பிளான் என்னென்னா கேஷ் டெபாசிட் மிஷன், அதாவது CDM அண்ட் 2000 லாக்கர் பிளாஸாவை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். US Open Badminton 2026 was held at California State University, Fullerton, California, USA. ஸோ யூஎஸ்ஏல கலிஃபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் US ஓப்பன் பேட்மிண்டன் வந்து நடக்குது. அதில் இந்தியன் ஷட்லர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் வந்து ரன்னர்-அப்பாக வந்து மென் சிங்கிள் ஈவெண்ட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. மென்ஸ் சிங்கிள் டைட்டில் வந்து ஷூ லீ யாங் ஆஃப் சைனீஸ் டைப்பை அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. உமன் சிங்கிளில் டென்மார்க்கை சேர்ந்த லைன் கிறிஸ்டோஃபரஷன் அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் மணி வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக $250,000. வின்னர் வந்து $18,750 சிங்கிள்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. $19,750 வந்து டபுள்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எத்தனாவது எடிஷன்னா 61st எடிஷனாக வந்து இருக்குது. இதை ஆர்கனைஸ் பண்ணுறது USA பேட்மிண்டன். யார் சாங்ஷன் பண்ணுறாங்கன்னா பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் வந்து சாங்ஷன் பண்ணுறாங்க. டோர்னமெண்ட் கேட்டகரி வந்து BFW வேர்ல்டு டூர் சூப்பர் 300 வந்து இருக்குது. ஸோ பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷனோட பிரசிடெண்ட் வந்து கியூங் பட்டாமா லீ லெஸ்வாட்ருல், தாய்லாந்து. ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா குலாலம்பூர், மலேசியா. ஓகே, இது எப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆச்சுன்னா 1934 வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ். ஜார்ஜ் ரசல் மெர்ச்சன்டிஸ் AMG பெட்ரான்ஸ் F1 யுனைடெட் கிங்டம் வந்து சார்ந்தவங்க. அவங்க வந்து 2026 ஓட ஏஸ்டன் கிராண்ட் பிரிஸ்க் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது எத்தனாவது ரவுண்ட்னா 8th ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே நடந்திருக்குன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து நடந்திருக்கு. ஓகேவா. It was the 8th round of the 2026 FIA Formula 1 World Championship. So George Russell வந்து secured his 7th Formula 1 Grand Prix victory. இந்த வருஷத்தில் இவருக்கு இது செகண்ட் வின்னாக வந்து இருக்குது. ஸோ ஆஸ்டன் கிராண்ட் பிரிஸ்கில் செகண்டாக வந்தது வந்து மேக்ஸ் வெஸ்டர்பன், தேர்டாக வந்தது வந்து ஆண்ட்ரியா கிமி. ஓகேவா. ஸோ டாப் 5 சாம்பியனோட ஸ்டாண்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து இருந்திருக்கிறது ஆண்ட்ரியா, அவங்க வந்து மெர்ச்சன்டிஸ் 171 பாயிண்ட்ஸ். செகண்ட் வந்து ஜார்ஜியா ரசல் 131 பாயிண்ட்ஸ். தேர்ட் வந்து லூயிஸ் ஹாமில்டன் 125 பாயிண்ட்ஸ். ஃபோர்த் வந்து ஆஸ்கார் பியாஸ்ட்ரி 80 பாயிண்ட்ஸ். ஃபிஃப்த் வந்து லாண்டோ நோரிஸ் 79 பாயிண்ட்ஸ். ஸோ ஃபார்முலா 1ல் வந்து டோட்டலாக ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து 24 ரவுண்ட் நடக்கும். சம்டைம்ஸ் கேலண்டரை வச்சு போட்டு 25 கூட வந்து நடக்கும். அப்போது இந்த இயர் ஸ்டார்ட் ஆகி டோட்டலாக வந்து ரவுண்ட் 8, அதாவது ஆஸ்டன் கிராண்ட் பிரிஸ்க் வந்து 8th ரவுண்டு, அதில் வின் பண்ணவங்க தான் இந்த ஜார்ஜ் ரசல். ஸோ இந்த 8 ரவுண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டு. அதை வச்சு பார்க்கும்போது அந்த பாயிண்ட் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, யார் அதிகமான பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறது ஆண்ட்ரியா கிமி வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா. ஸோ டோட்டலாக இந்த 8 ரவுண்ட் வரைக்கும் நடந்த பாயிண்ட்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அபவுட் ஆஸ்டன் கிராண்ட் பிரிஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் வந்து ரேஸ் 1964 வந்திருக்கு. இதோட சர்க்கியூட் ரெட் புல் ரிங் ஆஸ்திரேலியா. இதோட லேப்ஸ் லென்த் வந்து 4.318 கிலோமீட்டர், டோட்டல் லேப்ஸ் வந்து 71, அதாவது
லேப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரவுண்டு முழுசாக சுற்றி வர்றது தான் அந்த லேப்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இல்லை மொத்தம் வந்து 71 ரவுண்ட்ஸ் வந்து இருக்குது. ரேஸோட டிஸ்டன்ஸ் வந்து 306.452 கிலோமீட்டர். மோஸ்ட்டாக வந்து அதிகமாக இந்த ஆஸ்திரேலியன்லேருந்து வின் பண்ணது மேக்ஸ் வெஸ்டர்பன் 4 வின்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 2018, 19, 2021 அப்புறம் 2023. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். ஐசிசி கன்ஃபார்ம்டு த டைரக்ட் குவாலிஃபிகேஷன் ஆஃப் த இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் ஃபார் த லாஸ் ஏஞ்சல்ஸ் 2028 ஒலிம்பிக்ஸ். அதாவது 2028 நடக்க போகிற லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் இந்தியன் உமன் டீம் வந்து டைரெக்டாக குவாலிஃபை வந்து ஆயிட்டாங்க அப்படிங்கிறத ஐசிசி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதோட கேப்டன் வந்து ஹர்மன் பிரீத் கரூர். இந்தியா செக்யூர்ட் ஆஷியஸ் ஒன்லி ஆட்டோமேட்டிக் berth for the Los Angeles 2028 Olympics. India qualified ahead of Sri Lanka based on better net run rate. So இந்த நெட் ரன் ரேட்டை பொறுத்து தான் வந்து இந்தியா வந்து குவாலிஃபை ஆகிருக்கு. ஸ்ரீலங்காவை வந்து அஹெட் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் அதாவது கிரிக்கெட் வந்துட்டு ஒலிம்பிக்கில் போகிறது 128 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ திருப்பி வந்து ஒலிம்பிக்கில் வந்து போக போகுது. லாஸ்ட்டாக எப்போ வந்து இந்தியா சைடு போச்சுன்னா அதாவது 1900 அப்போ வந்து அந்த இயரில் வந்து போயிருக்கு பாரிஸ் ஒலிம்பிக்கில். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. ஸோ இது எங்கே நடக்க போகுதுன்னா பனாமா, கலிஃபோர்னியா, யூஎஸ்ஏல நடக்க போகுது. எப்போனா ஜூலை 12, 29, 2028. இதில் 6 உமன் டீமும் 6 மென் டீமும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. குவாலிஃபைட் டீம் இன்க்ளூடு என்னென்ன கண்ட்ரி இன்க்ளூட் ஆகிருக்குன்னா ஆஸ்திரேலியா, ஒசேனியா, சவுத் ஆஃப்ரிக்கா, கிரேட் பிரிட்டன், யூரோப், யூஎஸ்ஏ வந்து இதுதான் ஹாஸ்ட் கண்ட்ரியாக வந்து இருக்க போகுது. ஸோ த ஃபைனல் குவாலிஃபிகேஷன் ஸ்பாட் வில் பி decided through the ICC Olympics Qualify 2027. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக் டே 29th June வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இதுக்கான தீம் அன்லாக்கிங் த பொட்டன்ஷியல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டா. இதுக்கான ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து PC மஹாலனோபிஸ் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது 29th June 2007. 2026 வந்து 20வது நேஷ்னல் ஸ்டாட்டிக்ஸ் டேவாக வந்து அப்சர்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த ட்ராபிக்ஸ் 29th June. இதை டிக்ளேர் பண்ணுறது UNGA 2016. ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுறது 2017. ஸோ ட்ராபிக்ஸ் அப்படின்னா என்னென்னா வெண்மண்டல பகுதி, அதாவது வெப்பம் அதிகமாக இருக்கும்ல, ஹாட் ரொம்ப இருக்கும்ல, அதுதான் வந்து ட்ராபிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? அதை வந்து அப்சர்வ் பண்ணுறது தான் 29th June. அப்புறம் இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ராய்டு டே, அந்த விண்வெளி கற்கள் இருக்கும்ல, அது 30th June. இதை டிக்ளேர் பண்ணது UNGA 2016. ஃபர்ஸ்ட் அப்சர்வ் வந்து 2017. தேங்க்யூ.